வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு சுவையான ஒரு தலைப்பிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ். பொதுவாக கடன் அப்படின்னதும் எல்லாருக்கும் சுமை அப்படின்னு இருக்கும். கடன் பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினால் இலங்கை வேந்தன் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், கடன் நல்லது. ஏன் கடன் நல்லது? கடன்னா என்ன? கடனை எப்படி நம்ம கடன் ஆற்றுவது பார்ப்போம். கடனில் நமக்கு வரக்கூடிய விஷயம் லாபம் என்ன அப்படின்னாக்க, இப்போ கிரெடிட் கார்டு அப்படின்னு வச்சுருக்கிறோம். இந்த கார்டை நம்ம ஸ்வைப் பண்ணுறோம், சம் பெனிஃபிட்டை ஒரு ஃபியூ டேஸ் வந்து டெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அந்த பணத்தை கட்ட போகிறோம் அப்படிங்கிறது கடன் அட்டையுடைய பேசிக் ஐடியா. இப்படி கடனை வாங்கி வச்சுருவோம். அந்த ஸ்வைப்பிங் வந்து நம்ம அந்த கரெக்டாக அந்த காலத்தோட கட்ட முடியலன்னும் போது இன்னொரு கட்டையை வாங்கி இதை மட்டும் மெஸ் பண்ணிடுறோம். இது ஒரு மெத்தடு. கடன் வாங்கிறதுக்கு சில காரணங்கள் உண்டு. ஒன்று படிப்பு சம்மந்தப்பட்ட வாங்குவோம், இன்னொன்று மேரேஜ் சம்மந்தப்பட்டது வாங்குவோம், மற்றும் ஒன்று வீடு கட்டுறதுக்காக வாங்குவோம், இல்லை வாகனம் வாங்குவதற்காக வாங்குவோம், இல்லைன்னா மெடிக்கல் செலவுக்காக வாங்குவோம். இதை தவிர வேறு எங்கேயும் கடன் வாங்கிறதுக்கான காமன் மேனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. தொழில் தொடங்குவதற்காக வாங்குவார்கள். இவ்வளோ தான் கடன் வாங்குவதனுடைய அடிப்படை பேஸ் இதுதான். இது எல்லாமே கிரக தொடர்போடு தான் இருக்கும். 2, 4, 6, 10ன்னு ஒன்று தொடர்போடையே தான் இருக்கும். இந்த தொடர்புகள் ரிலேட்டடாக தான் கடனை வாங்க போகும். இந்த தொடர்புகளை வாங்கும்போது குரு அப்படிங்கிறது தான் தனத்தை கொடுப்பவர். இவர் இந்த தனத்தை எப்படி நமக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கொடுப்பார். அப்போ குரு 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கிற ஜாதகர்கள், ஏன்னா 6ல் மறைந்திருக்கிறாருன்னா லக்னத்திலேருந்து 6ல் மறைந்தார்னா லக்னத்தினுடைய 2ஆம் இடத்தை அவர் பார்த்து விடுவார் 9ஆம் பார்வையாக. இவருக்கு கடன் வாங்கினால் கடன் அடைந்து விடும். இது ஒரு சிம்பிள் ட்ரிக். செகண்ட் ட்ரிக், எப்படி ஒரு கடனை அடைக்கிறது அப்படின்னு போய் பார்த்தோம்னா, இந்த கடனை அடைக்கிறதுக்கான மெத்தடாலஜி அப்படின்னாக்கா குருவை ஒர்ஷிப் பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுக்கலாம். இல்லை அதெல்லாம் வேணாம் சார், எனக்கு கரெக்டாக இந்த டெக்னிக்கல் சயின்ஸ் மட்டும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னிங்கன்னா, கடனோட அந்த 2, 5, 8, 11 இல்லாத ஸ்தானங்கள்லாம், அதாவது 3, 6, 9 அப்படிங்கிற 12 அப்படிங்கிற இடத்துலலாம் குருவுடைய டிரான்சிஷன் இருக்கிறவங்கெல்லாம் கடனை வாங்கினால் அடைப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிவிடும். ஏன்னா இவர் எல்லாத்தையும் அடுத்தடுத்த இடத்துக்கு 12ஆம் இடமாக அமைந்திருப்பார். அதனால் அவர் கடனை அடைப்பதற்கான உக்திகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ சிஸ்டமேட்டிக்காக போகணும். ஏன்னா குருனாலே எப்பவுமே சிஸ்டம். அவர் சிஸ்டம் தவறினா மார்க் போட மாட்டார். அதனால் சிஸ்டத்தோடையே போகணும். அவரோடையே போனால் தான் அவர் அடைச்சி கொடுப்பார். நான் வந்து வாங்கிட்டேன், யாரும் அடைச்சிப்பாங்கிற அந்த மெத்தனத்தோடு இருந்தோம்னா அவர் நம்மளை கழட்டி விட்டு போயிடுவார். அதனால் குரு எப்படி கேல்குலேட்டிவாக இருக்க போகிறோம், அதே மாதிரி நம்மளும் கேல்குலேட்டிவாக இந்த சிஸ்டம் இருக்கும். செட்டில்மெண்ட் பீரியட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பீரியடுக்குள்ளே நம்ம அந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கட்டிவிடணும். இது ஒரு சிம்பிள் மெத்தடாலஜியாக தெரிஞ்சாலும் கடினமான முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கு இன்னொரு வகை சொல்லி கொடுக்குறேன். செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, இந்த 2 கிழமையில் ஏதோ ஒரு பங்கு, அது ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 10% அப்படின்னு வச்சுருந்தா கூட இதில் ஏதோ ஒரு ரூபாய் எடுத்து அந்த கடனுக்காக இயர்மார்க் பண்ணிவிடுங்க. அந்த செவ்வாய் சனிக்கிழமையிலே கடனுக்காக இயர்மார்க் பண்ணுங்க. அப்படின்னாக்க இது என்ன சூட்சமோன்னாக்க, செவ்வாய்ங்கிறது நமக்கு தெரியும் அங்காரகன் அப்படிங்கிற கிரகத்தோடைய சம்மந்தப்பட்டது, சனீஸ்வரன் சம்மந்தப்பட்டது. இதிலே 2 கிரகங்களை நோட் பண்ணி 2 நட்சத்திரங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று அஸ்வினி நட்சத்திரம், இன்னொன்று அனுச நட்சத்திரம். சனி வித் அனுஷம், சனி வித் அஸ்வினி, செவ்வாய் வித் அனுஷம், செவ்வாய் வித் அஸ்வினி, இந்த பௌம அஸ்வினின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நாட்களிலே கூடுதலான தொகையை இந்த கடனுக்கு அடைப்பதற்காக எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். இப்படி பண்ணி நம்ம என்ன ஆகும்னா, கடன் மலை போல் இருந்தது பனி போல் நீங்கிவிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த கடனுடைய அந்த வெலாசிட்டி குறைஞ்சி கடனை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. அதனால் இதை பயன்படுத்தி அனைவரும் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு கடன் நல்லது அப்படிங்கிற டேகோடு நம்ம விடைபெறுகிறேன்.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.